அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடான சுவையான மீன் குழம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து காணங்கத்தா மீனும் அப்புறம் வந்து சங்கரா மீன் போட்டிருக்காங்க. ஆமாம் ரைட். ஸோ இது ரெண்டும் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்க சூப்பராக. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்திங்களா ஃபிஷ் ஃப்ரை, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை. அதில் மீதியை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சுட சுட சோறு. நம்ம வீட்டில் மீன் குழம்பு எப்போ வச்சாலும் ரசம் இருக்கும். ஸோ ரசம், அப்புறம் கொஞ்சம் அப்பளம். நான் அப்பளம் கேட்டேன்னு சொன்னால் அப்பளமும் பண்ணாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு கூடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நேற்றுக்கு வந்து வீடியோஸ்ல பூஜா ஏதோ என்னை திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க செல்லங்களா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுடா. அதாவது யாரோ தெரியாதவங்க ஒரு வீடியோ போடுறோம், நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சு அதுக்கு கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. எல்லாத்தையுமே நான் படிச்சேன். டென்ஷனா இருந்தேன். அதான் குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க எதனா பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரிதான் அந்த நேரம் தான் அப்படின்ற மாதிரிதான். அதாவது மன்னிக்கிற குணம் தாய்க்கு இருக்குது இல்லையா, அதனால எது பேசலாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை எப்ப உணர்வாங்க, இப்பெல்லாம் உணரவே மாட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, எப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அது உங்களை பேசும்போதுதான் அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். சரிங்களா, நானும் ஒரு பொண்ணா இருந்துதானே வளர்ந்துருக்கேன். செல்லக்குடிங்க நீங்க எல்லாம் எங்க மேல எவ்வளவு திருஷ்டி பாருங்க உங்க எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. அம்மா திட்டாத பூஜா, அம்மா பாவம் எவ்வளவு உழைக்கிறேன், என்னோட உழைப்பை நீங்க அவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தாங்களா. நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அந்த கமெண்ட் பார்த்துட்டு தான் தெரிஞ்சதே நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லும். ஓகே ஓகே தங்கம், சரிங்களா. எனக்கு என்னன்னா குழந்தை இன்னும் எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்க போகுது, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் தான். அது வரைக்கும் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும். என்ன பொம்பளை குழந்தைங்கப்பா, அந்த ஃபீலிங்லாம் என்னைக்கோ நடக்க போறதா இருந்தா கூட அதை நான் அடிக்கடி நினைச்சு கவலைப்படுவேன். பூஜா இப்ப இந்த சந்தோஷம் மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனா நீ ஒவ்வொன்றுக்கும் பர்மிஷன் கேட்கணும், மாமியார்ட்ட வீட்டுக்கார்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தான் வராம இருக்கும். அதெல்லாம் நினைச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்களும் இதை ஃபீல் பண்ணுவீங்க தானே, வயசு பிள்ளைங்க இருக்கிற எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் நம்ம சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நல்ல வேலையா கொஞ்சம் போன் வர்றது குறைஞ்சிருக்கு, புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் எல்லாமே வாட்ஸ்அப் வந்துறீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். வாழ்க வளத்துடன்.